தமிழகத்துல 1 லட்சத்துக்கு மேற்பட்ட லாரி உரிமையாளர் இருக்கிறோம். அதை சார்ந்த தொழிலாளர் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் 3 ஆண்டுகளாக கேள்விக்குறி ஆகிவிட்டது. மணல் குவாரி 3 ஆண்டுகளாக இல்லை. இந்த 2 மாசம் ஆட்சி பொறுப்பேற்று கிராவல் குவாரி ஓடிக்கொண்டது. கிராவல் குவாரி செவுடு குவாரியும் இப்போது நடைமுறை இல்லை. மழை காலம் வந்துவிட்டது. உடனடியாக புதுசா பொறுப்பேற்ற ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு லாரி உரிமையாளருடைய எங்களுடைய வாழ்வாத்தை அறிந்து இந்த கோரிக்கையாக ஒன்று வைக்கிறோம். உடனடியாக கிரவல் குவாரியும் செவுடு குவாரியும் திறக்க சொல்லி வலியுறுத்தி இந்த பிரஸ் மீட் வைக்கிறோம். 2வது, தமிழகத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படாத சில மாநில சம்மூன தலைவர் என்று சொல்லிக்கொண்டு செல்லாராசமணி, கூட்டமைப்பு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு உலாய் வந்து கொண்டு செல்லாராசமணி எப்போதும் லாரி உரிமை நலன் கருதி போராடுறது இல்லை. ஒரு மாநில சம்மூன தலைவர்னா ஒரு 10 லாரி இருக்கணும். அந்த ஒரு லாரியே வச்சு வாழ்வாரம் பார்க்காத செல்லாராசமணி எந்த அரசு 1000 கோடி களிமண்ல ஊழல், எந்த புது அரசு ஏற்பட்டு எதனா கிராவல் குவாரியை மணல் குவாரியை திறக்கின்ற வருகின்ற போது அரசு அதிகாரி இது ஊழல் செய்தார்கள். அவரு டைரக்டர் ஊழல் செய்தார், அவரு செய்தார், இவரு செய்தார், 7 பயிற்சி ஊழல் செய்தார். இப்படி புலம்பு கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறதே செல்லாராசமணி தான். ஆனா செல்லாராசமணி கடந்த ஆட்சியில் 5 அடி எடுக்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, 30 அடி எடுக்க சொன்னாங்க. ஆனா 30 அடி எடுத்தது யாரு? எஸ்ஆர் நிறுவனம். ஏன் அப்போது செல்லாராசமணி மாநில சம்மூன தலைவராக தானே இருந்த? ஏன் அப்பெல்லாம் வாயை திறந்து லாரி உரிமை நலன் கருதி மாநில சங்க தலைவர் போர்வில் இருக்கிற நீ ஏன் பேட்டி கொடுக்கல? ஏன் அதை பத்தி நீ வாயை திறந்து பேச முடியல? இப்பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு குத்துதாரம் மட்டும் தாக்குதல் செய்து கொண்டு அவர் எடுத்து நடந்த 4 மாசமோ 3 மாசமோ அதுக்கு முன்னாடி நடத்துறத பத்தி குறை சொல்றது இல்ல. எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலும் அரசுக்கு 50,000 கோடி ஊழல், 50,000 கோடி ஊழல். ஆனா நீ 2012க்கு மேல வெளியே வந்து சாதாரண மாவட்ட சங்கமா இருந்து மாநில சங்கமா உருவாக்குன அன்றைக்கு உனக்கு எத்தனை ஏக்கர் சொத்து, எத்தனை லாரி வச்சிருந்த? இன்னைக்கு எத்தனை 1000 கோடி சொத்து? கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி சொத்து வந்துக்கிறான். 750 டு 1000 கோடி சொத்து வந்ததுன்னா நீ எந்த ஊழல் எந்த குத்துதார மிரட்டி எப்படி சம்பாதிச்ச? உனக்கு எத்தனை லாரி ஓடிச்சு? நீ லாரி உரிமை நலன் கருதி எப்படி பொதுத்தளத்துல நீ பேசுற? அந்த அரசு அதிகாரி மேல, இந்த அரசு அந்த அரசியல்வாதி மேல வழக்கு போன, இந்த அமைச்சர் மேல வழக்கு போன, இவர் போன. நீ என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 12,000 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கின்னு தமிழகத்துல வருகின்ற குத்துதார கிட்டத்தட்ட ஆறுமுகசாமி, கேபி, எஸ்ஆர், ராசாப்பா வரைக்கும் மிரட்டி சம்பாதிச்ச சொத்து தான் சொத்து. உனக்கு எத்தனை லாரி இருக்குது சொல்ல முடியுமா? இது உனக்கிட்ட லாரியே இல்ல லாரி வச்சிருந்து ஓட்டு படி கொடுக்க முடியாத வாழ்ந்துக்கிறியா? இல்ல இன்சூரன்ஸ் கட்ட முடியாது இருந்துக்கிறியா? இல்ல டியூ கட்ட முடியாது இருந்துக்கிறியா? இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டயர் எடுத்து போட முடியல அப்படி இல்லாத நீ ஒரு போலியான ஒரு சங்க மாநில சம்மூன தலைவர் எப்படா பேசி ஒரு பதிவு பண்ணி வச்சு கொண்டு எந்த அரசு ஒரு புனிப்பு காட்டி ஏதாவது திறக்கின்ற வரும்போது அந்த அரசுல அமைச்சர் 1000 கோடி, இந்த அமைச்சர் 1000 கோடி, இவரு 1000 கோடி, இதெல்லாம் குறை சொல்றல. 2012 முன்னாடி இருந்த சொத்து 1.5 ஏக்கர் அன்றாட வாழ்க்கைக்கு 1500 நீ கடன் பெற்றுதான் வாழ்ந்து கொண்டிருந்த. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல லாஜி, கல்யாண மண்டபம், ஒடுந்தூர்ல உடனே விவசாய சங்கம், விவசாயிக்கு போற காவிரி ஆறு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு பேங்க் கட்டி வச்சுக்கிற. கல்யாணம் அங்க ஊடு, அங்க கல்யாண மண்டபம். இந்த சொத்து நீ எப்படி சம்பாரிச்ச? உனக்கு எத்தனை லாரி இருக்குது? லாரியே இல்லாத ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு அந்த கவர்னருக்கு மனு போட்ட, இந்த ஏடி சொல்லிட்டாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, இந்த அமைச்சர் மீது நடவடிக்கை, துறைமுகனை உள்ள பண்ணணும், கைது பண்ணணும், ரகுபதி கைது பண்ணணும் சொல்றியே. அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது, ஓக்கிதுக்குது? நீ லாரி உரிமை நலன் கருதி ஒரு காலத்துல கூட நீ பேசுறவங்க கிடையாது. எந்த லாரி உரிமை வாழ்வாதாரம் இழந்திருக்க போது டாக்ஸி கட்டினியா, இன்சூரன்ஸ் கட்டினியா? கடந்த காலம் 19 மாசம் திமுக மணல் குவாரி ஓடுன்ற போது லாரி உரிமை 8 நாள் 10 நாள் டர்ன் பண்ணல கத்தி கதறி கொண்டு இருந்தான். அன்றைக்கெல்லாம் அந்த லாரி உரிமை நலன் கருதி வாய் திறந்து பேசாத. எஸ்ஆர் போட்ட எலும்பு துண்டுக்கு நீ வாலாட்டி கொண்டு இருந்துட்டு இன்றைக்கு அவன் கொள்ளடிச்சுட்டான், இவன் கொள்ளடிச்சுட்டான், அந்த அரசு அதிகாரி கொள்ளடிச்சுட்டான், இவரு கொள்ளடிச்சுட்டான். நீ என்னடா ஓகே பையன்? ஒரு சங்கனா என்னங்க, ஒரு மல்லி கடை வச்சுக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு ஏரியால இருக்கிறாங்கன்னா அந்த சங்க கடை வச்சு நடத்துறவங்களும் அந்த வலிமை தெரியும். அந்த சங்கத்தை வச்சு பேட்டியோ இல்ல ஒரு ரவுடி வந்து மிரட்டுறான், அதெல்லாம் பேட்டி கொடுக்கலாம். ஆனா நீ லாரியை வச்சில்ல, நீ எப்படி லாரி சங்கன்னு சொல்ற? கண்ணு கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தேடி கொண்டுகிற செல்லாராசமணி மாரி போலியான தலைவர்களை உடனடியாக ஐயா இருக்கிற
தூய ஆட்சியாக செயல்படுற லஞ்ச லாவணி இல்லாத ஆட்சியாக செயல்படுற ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் உடனடியாக சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். காக்கலான இருக்கிற காவல்துறையை வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்து இவங்க சொத்துக்களை ஆய்வு பண்ணி எடுத்தாலே இவனை பிடிச்சாலே போதுங்க. செல்லாராசமணி பிடிச்சாலே போதும். இப்போ 1.5 வருஷத்துல 1.25 வருஷம் திமுக பேர்ல மணல் கோரி போச்சு இல்ல, 4730 கோடி. நான் சொல்லல, மத்திய அரசு வழக்கு போட்டது, ட்ரோன் கேமரா போட்டு வழக்கு போட்டது. அந்த பணம் பூரா செல்லாராசமணி தான் இருக்குது, வேற யாருக்குமே இல்லை. இவன் ஒன்னா தப்ப பார்ட்னர். இப்ப ஏன் இவன் வந்து மற்ற அமைச்சர் எல்லாம் கூட சொல்றான், துறைமுருகன் கைது பண்ணணும், ரகுபதி கைது பண்ணணும். அப்ப அந்த ஆட்சி ஓடுகின்ற போது நீ லாரி விமான நலன் பரிதி செய்யணும் பேசணும், அந்த ஆட்சி நடக்கணும் போது 1 மாசம் தவறு நடந்து தெரியாதா, 2 மாசம் தவறு நடந்தா, 3ஆவது மாசம் நீ இந்த பேர் பேட்டி கொடுத்துருக்கலாமா, அறிக்கை கொடுத்துருக்கலாமா, கொடுத்துருக்க கூடாதா? அப்படி கொடுக்காத அவங்ககிட்ட மாசம் ஒரு நாளைக்கு 300 டோக்கன் வாங்கி வித்தா, அது மாசம் 4.5 கோடி. அப்புறம் ஒரு 5 கோடி 6 கோடி அவன்கிட்ட பணம் பெற்றுக்கிட்டு லாரி உரிமையாளர் என்பது மானுக்கு மின்னுக்கு வெளியே வைத்து லாரி மேல வாழ்வார்த்தை கெடுத்தவனே செல்லாராசமணி தான். ஆனா நீ ஓட்டு போட்டு தந்துரு. இப்ப நான் அந்த அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தூய்மையான அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில சங்க தலைவர் என்ற போர்வில் இவங்க பேச்சையே கேட்க கூடாது. உங்களுடைய ஆட்சியில் நீங்க தூய்மை செயல்பட 38 மாவட்டத்தில் மூத்த லாரி உரிமையாளரை தேர்வு பண்ணி ஒரு வாரித்து அனுப்பி அந்த 38 மாவட்டத்தில் லாரி உரிமையாளர் சொல்ற குறையினர்கள் பெரும்பாலும் சொல்ற கருத்துக்களை கேட்டு எங்களுடைய வாழ்வார்த்தை நீங்க தான் மீட்டு கொடுக்கணும். இவனுங்க 2 பேரும் திருட்டு பையன் செல்லாராசமணி திருடன். இவனுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யன்னு ஒன்று சொல்லி கொண்டு இன்னும் ஒரு உத்தரனா ஒரு வழக்கறிஞன்னு ஒரு பேரை வச்சுக்கணும். எல்லா வழக்கறிஞனா முன்ன மின்சில போடுவாங்க, பின்னாடி போட்டுக்குவான். இவனுடைய கேரக்டர் தான். இவன் சொத்து எப்படி வந்தது? இப்ப நீ அமைச்சர் சொத்தை பறிமுதல் பண்ணணும், வழக்கு போடணும், துறைமுருகன் மீது வழக்கு போடணும், ரகுபதி உனக்கு எப்படி சொத்து வருது? 2017 மேல நான் சொன்னது 1.5 ஏக்கர் தானே ஆதாரத்துல சொல்றேன். நான் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னா டிபேட் ஒரு வழக்கு போடு, கோர்ட்ல ஒரு வழக்கு மன்னஸ்ட் வழக்கு போட்டு நான் எதிர்கொள்றேன், நான் ரெடியாங்கிறேன். இந்த மாதிரி தலைவர் பேச்சை இந்த முதலமைச்சர் கேட்க கூடாது, இதெல்லாம் காதுல வாங்க கூடாது. இவங்களுக்கு இப்ப யாரு குத்து தர வராங்களோ, போன பிறகு யார் நடத்துறாங்களோ குத்து தரு, அவங்கள மிரட்டி பணம் கேட்கறது. இப்ப ராசாப்போ மிரட்டலாம், பணம் கொடுக்கல, உடனே ராசாப்போ 1000 கோடி திருட்டோம், 2000 கோடி திருட்டம். அப்படி நீ தமிழகத்தில் தானே இருந்த, நீ லாரி சங்க தலைவராக தானே இருந்த. ஏன் அப்பெல்லாம் நீ கேள்வி கேட்கல? அவங்களாம் முடிஞ்சு வீட்டுக்கு போட்ட பிற்பாடு லாஸ்ட் 2 மாசம் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிற்பாடு SR நிறுவனத்தை சேர்ந்த கோபியாப்பா தான் எடுத்து நடத்துறாரு தமிழ்நாடு பூரா. ஏன் அப்ப வாய் தரல? அப்ப போலி பெருமிட்டை பத்தி பேசல? அப்ப ஏன் போலி பெருமிட்டை பத்தி பேசல? அப்ப ஏன் அதெல்லாம் பத்தி வாய் தரல? இதெல்லாம் ஒரு சுயநிலையோடு நீ பணம் சம்பாதிக்க நீ தற்கூரியா இருந்துக்கின்னு ஒட்டுமொத்தமா 1 லட்சம் லாரி மத சார்ந்த தொழிலாளர்கள் 50 லட்சம் பேர் குடும்பத்தை வாழ்வதற்கு எடுத்துக்கின்னு எந்த அரசனா முன்னிறுத்தி வருகின்ற போது இந்த குவாரியை திறக்கணும், மணல் குவாரியை திறக்கணும், கிரால் குவாரியை திறக்கணும்னு வாயை திறக்கின்ற போது அந்த மனுஷர் கொள்ளடிச்சாரு, இவரு கொள்ளடிச்சாரு. உனக்கு என்னடா வக்கு? நான் சொல்றேன், உன் அப்பா விட்டுது 1.5 ஏக்கர், மோட்டர் கிடையாதுங்க, சர்வீஸ் கிடையாது, அதுல இம்மா சொத்தை நீ சம்பாதிச்சு வச்சுக்கிற. இத்தனை நீ கிட்டத்தட்ட 750 கோடி 1000 கோடி சொத்து எப்படி வந்து உனக்கு? ஒரு லாரிக்குதா? ஒரு டாக்ஸி அரசுக்கு கட்ட வக்கு இல்லாத போய்தானே நீ எப்படி லாரி உரிமையை பத்தி குறை சொல்லிக்கிற? இதனால எங்க தொழில் மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுது. இந்த செல்லாராசமணி யுவராஜ் என்ற மாதிரி ஆளுங்களை உடனடியாக இந்த புதுசா பொறுப்பேற்ற அரசு இவங்களை ரிமாண்ட் பண்ணி இவங்களை சொத்துக்களை பறிமுதல் செய்தால் மட்டும்தான் எங்க தொழில் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த இரவும் கூட எங்க தொழிலை காப்பந்து பண்ண முடியாது. என் பேர் சங்கர், விழுப்புரம் மாவட்டம், கார்த்தியூர் சேலம் மாவட்ட தலைவர், இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய செயலாளர், பேர் சி இஸ்மாயில், தஞ்சாவூர் மாவட்டம். தமிழகம் முழுவதும் கடந்த 3 ஆண்டு காலமாக மணல் குவாரி திறக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் லாரி உரிமையாளராக கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் வச்சிருக்கோம். இதை நம்பி வாழ்வாதாரத்தை மட்டும்தான், இது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தொழில்ங்களா. இந்த தொழிலுக்காக இந்த புதுசான ஆட்சியேற்ற பிறகு அமைச்சரை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவைக்கு மேல மனு கொடுத்துருக்கோம். மணல் குவாரியும் கிராவல் குவாரியும் உடனடியாக திறக்கிற மாதிரி வலியுறுத்தி மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால மிக விரைவில் இந்த மணல் குவாரி திறந்து எங்க வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்குற மாதிரி நான் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இது 4-5 தடவை கொடுத்துருக்கோம். இது மேல ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் மணல் குவாரி திறந்தாகணும். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் பார்த்து மாநிலம் தழுவிய
அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் கூப்பிட்டு ஒரு பெரிய அளவு போராட்டம் நடத்தலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ரெண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா, சென்னையை வச்சு தான் ஒரு 13 மாவட்ட லாரி மேல 10 லாரிகள் வாழ்ந்துக்குது. ஆனா சென்னையில மிகப்பெரிய ஏடு கள்ளத்தனமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அரசுக்கு பலாயிரம் கோடி வருமானம் ஏற்படுது. எண்ணூர்ல சாம்பலே இல்ல. ஏன் இல்ல? எம்சான்ல கலந்துட்டான். இப்ப அந்த மணிவாக்கம் ஒரு பில்டிங் இருந்து உடிச்சதுல அதே மாதிரி மௌலிவாக்கம் அதே மாதிரி விரைவில் பில்டிங் நிறைய இடிஞ்சு விடும். அப்பாவி கனவு திட்டத்தோடு கூலி வேலைக்கு, கொத்துனார் வேலைக்கு, கக்கூசு வேலைக்கு ஏதோ போய் கனவு திட்டம் வீடு கட்டுறத பூரா 800 சாம்பலை கலக்குற ஐயா. சென்னையில 300 ஏடு ஓடுது. இந்த ஏடை ஒழிச்சா அதை மட்டும்தான் 13 மாவட்டத்தில் இருக்கிற லாரி மேல நிம்மதியா வாழ முடியும். இந்த ஏடு மேட்டர் மெயினா போடுங்க. பல தடவை கோரிக்கை வச்சுட்டோம், டைரக்டர் வச்சுட்டோம், புது டைரக்டர் வச்சுட்டோம், பழைய டைரக்டர் வச்சுட்டோம். எல்லாமே அப்படியா ஓடுது, அப்படியா சென்னையில் இருக்குதுன்னு கேள்வி கேட்கறாங்க. நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல. சேலம் கிழக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர் நலச்சங்கம் தலைவர் கார்த்திக்.